அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய சூழ்நிலையிலே ஈமானை நாம் எவ்வாறு புதுப்பித்துக் கொள்வது, எவ்வாறு ஈமானை அதிகப்படுத்துவது என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதற்குத்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜத்திது ஈமானுக்கும் பி கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லா கலிமாவை கொண்டு தங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே நாம் ஒவ்வொரு நொடி நேரமும் லா இலாஹ இல்லல்லா கலிமாவை கொண்டு நம்முடைய ஈமானை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். பேட்டரி எப்படி சார்ஜ் இறங்குதோ, இந்த பேட்டரி சார்ஜ் இறங்கிருச்சுன்னா அதுக்கு நம்ம சார்ஜ் போடணும். மொபைலுக்கு பேட்டரி சார்ஜ் இறங்கிருச்சுன்னா நம்ம எப்படி சார்ஜ் போடுறோமோ அது போன்று மனிதனுக்கு லா இலாஹ இல்லல்லா கலிமா தான் ஒரு பெரிய கரண்ட். அது அப்பப்போ நம்ம சார்ஜ் போட்டு இருந்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் ஈமானில் நம்ம சரிவர இருக்க முடியும். எனவே அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் ஈமான் சலாமத்தோட இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தந்த அருள் புரிவானாக. மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதற்கு தங்களுடைய முழுமையான ஆதரவை வழங்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் ஒரு நன்மையை எத்தி வைப்பாரோ அந்த நன்மையை செய்தவரை போன்றவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே நாமும் இந்த நன்மைகளை எத்தி வைத்து பிறருக்கு எத்தி வைத்து அதன் மூலியமாக அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரியுடைய நேசத்தையும் பெற அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.